திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், தர்மத்தை சரணடைந்தவருக்கு தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருவர் கிடையாது என்று. தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா, தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது ஒரு எண்ணம் அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது பிரத்யக்ஷ தர்மம். பிரத்யக்ஷ தர்மம் என்றால் அது ஒரு சிலபஸ் அல்ல, அது எண்ணங்கள் அல்ல, அது ஒரு கற்பனை அல்ல. அப்போ தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா என்றால் தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்று இங்கே ஒருவர் கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது உணர்வு பூர்வமாக சத்தியத்தை உணர்ந்து, சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து தான் இப்படி கூறுகிறார்கள். தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருவர் கிடையாது என்று. அப்போது இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி உண்மையாகும்? நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இப்படி பகவான் புத்தர் அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறாரு? இதில் என்ன உண்மை இருக்கிறது? இதில் எது யதார்த்தம்? ஏன் தாய் தந்தையர் இல்லை என்று சொல்கிறாரு? ஏன் எங்களுக்கு இருக்காங்களே, தாய் தந்தை இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வாகனம் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, எப்படி பகவான் புத்தர் அவர்கள் இது இல்லைன்னு சொல்கிறாரு? அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த தலைப்புக்குள் பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், என்ன சொல்ல வாராரு, இந்த உலகத்துக்கு ஒரு தத்துவத்தை போதிச்சிருக்காரு, அந்த தத்துவம் என்ன, சத்திய தர்மம் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவர் தெரிஞ்சு கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். சத்திய தர்மம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்பவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். அவர் தெரிந்து கொள்பவர்க்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. தெரிந்து கொள்ளாட்டி எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம் என்ன? அந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும். பகவான் புத்தர் அவர்கள் கூறும் தத்துவம்தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. அப்போது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் என்றால், அப்போது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது நினைத்து கொண்டு இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும்
நாங்கள் அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்ற உலகம் உண்மை என நம்பி வாழும், உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கையில் எடுத்து பிடித்து கொண்டு பைத்தியக்காரரை போலத்தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக வாழும் மனிதன்தான் இந்த அப்ஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போது சத்திய தர்மம் கேட்காதவர் தான், பகவான் புத்தர் சொன்ன தத்துவம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாதவர் தான் அஸ்ருதவத். அப்போ அவர் சத்தியம் என்னன்னு கேட்கல, அவருக்கு கேட்கும் வாய்ப்பு கிடைக்கல. அப்போ சத்திய தர்மம் கேட்காட்டி நாங்கள் இருப்பது அஸ்ருதவத் என்ற புதக்ஜன பூமியில் உலகம் உண்மை என நம்பி இருக்கிறோம். அப்போ உலகம் உண்மை என நம்பி இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில். அறியாமையில் இருக்கும் எங்களுக்கு கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் வாழ்கிறோம், காது இருந்தும் செவிடர்களாகத்தான் வாழ்கிறோம். அப்போ உண்மை என்ன, சத்தியம் என்னன்னு தெரியாமல் இருக்கும் இந்த மனிதன் இருப்பது பைத்தியக்காரரை போல என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவமானது நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்றால் அப்போது நாங்கள் நினைத்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ நினைத்து கொண்டு இருக்கும் நாங்கள் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில். ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் எங்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது. அப்போ அந்த உலகத்தில் நாங்களும் இருக்கிறோம். அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டு வாழும் மனிதன், அப்போ நானும் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது என்றால் அப்போ நானும் இருக்கிறேன். அப்போது நான் இருக்கும் இந்த உலகத்தில் எனக்கு நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்று எல்லாமே இருக்கிறது. அப்போ எல்லாம் இருக்கும் உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு தாய் தந்தையர் இருக்கிறார், சகோதரர் இருக்கிறார், சகோதரி இருக்கிறார், நண்பர்கள் இருக்கிறார்கள், வீடு இருக்குது, காசு இருக்குது, தங்கம் இருக்குது, சூரியன் சந்திரன், மாமரம் பலாமரம், மேசை கதிரை, இப்போ இது எல்லாமே இருக்கிறது. அப்போ எனக்கு அப்போ எல்லாமே இருக்கும் உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ இதுதான் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்ற பூமி, இதுதான் கர்ம பூமி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ கர்மத்தை சுமந்து கொண்டு கர்ம பூமியில் வாழும் இந்த மனிதன் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டு வாழும் இந்த மனிதன் போவது கர்மத்தை சுமந்து கொண்டு அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடர்கிறது. அப்போ இந்த தொடர்ச்சியான தொடர் கதையில் இவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த தொடர் கதைக்கு ஒரு முடிவு இல்லை. இந்த தொடர் கதைக்கு முடிவு கண்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருமே இந்த தொடர் கதைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறார்கள். அப்போது இந்த தொடர் கதையிலிருந்து மீண்டவர் தான் பகவான் புத்தர் அவர்கள். அப்போது அங்கே கதை ஒன்று கிடையாது. கற்பனையிலிருந்து மீண்ட கதையிலிருந்து மீண்டு சிலபஸிலிருந்து மீண்டு கனவிலிருந்து விழித்து கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது நாங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்று.
அப்போ நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்றால், அப்போ அந்த நினைப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது மாயைக்குள் அறியாமையில் இருக்கிறோம். அறியாமையின் காரணமாக மாயைக்கு அகப்பட்டிருக்கிறோம். அதுதான் மனதின் மாயை. இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு மனம் சொல்வதையே செய்கிறோம். மனதின் பின்னே ஓடுகிறோம். மனதுக்கு அடிமையாகியே இருக்கிறோம். மனம் என்ன சொல்கிறதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ மனதுக்கு அடிமையாகித்தானே நாங்கள் இருக்கிறோம். எண்ணங்களின் பின் தானே ஓடுறோம். அப்போ எண்ணங்களின் பின் ஓடும் நாங்கள் இருப்பது மனதுக்கு அடிமையாகி அல்லவா? அப்போ மனதின் மேலும் வழி எங்களுக்கு தெரியாட்டி எந்த நாளும் எதைத்தானே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார். மனதின் பின் ஓடுறாரு, எண்ணங்களின் பின் ஓடுறாரு. அந்த ஓடி அவருக்கு எங்கே முடிவு இருக்கிறதுன்னு பார்த்தா எங்கேயுமே முடிவு இல்லை. இதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. முடிவில்லாத தொடர்கதையான இந்த பயணத்தை அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். களைத்து போய் தடுமாற்றத்துக்கு உள்ளாகி வேதனையில் வெந்து கடைசியில் இறந்து போகிறாரு. அப்போ இவருக்கு இருப்பது இவர் இருப்பது மாயையில் அல்லவா? இவர் இருப்பது கற்பனையில் அல்லவா? மாயையிலிருந்து மீண்டால் அவர் கற்பனையிலிருந்து மீள்வார். கற்பனையிலிருந்து மீண்டால் அவர் கனவிலிருந்து விழித்து கொள்வார். கனவிலிருந்து விழித்து கொண்டவருக்கு ஏதாவது எங்கேயாவது இருக்கிறதா? அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா என்கிற தர்மத்தை சரணடைந்தவருக்கு, சத்தியத்தை கையாண்டவருக்கு, சத்தியத்தை கண்டவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே உண்மையாகாது. உலகம் என்பது ஒரு எண்ணம் மட்டுமே. அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது மனதில் தான் இருக்கிறது. தாய் தந்தையர் என்றால் அது எங்கே இருக்கிறது? வெளியில் இருக்காரு தாய் தந்தையர்? இல்லை, அது ஒரு எண்ணம் மட்டுமே. அது மனதில் தான் இருக்கிறது. தாய் என்பது கண்ணுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தையர் இருக்கலை. சத்தமும் வர்ணமும் இணைந்தது, கொடுத்தாங்க. தாய் தந்தையர் என்ற சத்தத்தை கொடுத்தாங்க. குழந்தை, நான் உனது தாய், பாபா நான் உனது அம்மா, எங்கே சொல்லுங்க செல்லம் தங்கம், சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க இங்கே அம்மா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர்ணத்தை காட்டி, கண்களுக்கு வர்ணத்தை காட்டி, காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள். இது இரண்டும் இணைகிறது. கண்ணும் காதும் இணைகிறது, சத்தமும் வர்ணமும் இணைகிறது. இணைந்த போது உருவான உணர்வு தான் அம்மா. அது வரைக்கும் அம்மா இருக்கலை குழந்தைக்கு. இங்கே உருவானது அந்த உணர்வு. அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வு ஒன்று உருவானது. அந்த உணர்வு தான் மனம் உருவான விதம். இதுதான் ஆன்மா உருவான விதம். சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் ஒரு சக்தி பிறக்கும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சம்பந்தம் இல்லாத இரண்டு, கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு சக்தி உருவானது. அது கரண்டை போல. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வயர்கள் இணைந்ததுனால தான் இன்றைக்கி கரண்ட்டை பாவிக்கிறோம், மின்சாரத்தை பாவிக்கிறோம். இதே போல் கண்ணும் காதும் இணைந்தது தான் அம்மா. சத்தமும் வர்ணமும் இணைந்தவர் தான் அம்மா. அது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது குழந்தை. உணர்வுக்குள்
பிடித்து கொண்டது அம்மா வெளியில் இருக்கிறார் என்று. அந்த பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி. இப்போது துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே இருக்கலை, குழந்தை ஒன்று அங்கே பிறக்கலை. அப்போ குழந்தை பிறந்தது மனம் உருவான விதத்தில், ஆன்மா உருவான விதத்தில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அம்மா வெளியில் இருக்கிறார். அப்போ அம்மா என்னை குழந்தை இன்னும் பெரிய ஆளாகும்போது அம்மா என்னை படிக்க வைத்தார், எனக்கு பால் ஊட்டினார், என்னை குளிப்பாட்டினார், என்னை தாளாட்டினார் என்ற கதை உருவானது இப்படித்தான். அப்போது இந்த கதைக்கு சொந்தக்காரர் யார்? சொந்தக்காரர் ஒருத்தர் கிடையாது. சொந்தக்காரர் நான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த நினைப்பின் மாயைக்குள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்பனை உலகத்தில் வாழ்கிறோம். அம்மா இருக்கிறார், அம்மா எனக்கு பால் ஊட்டினார், என்னை சீராட்டினார், என்னை காப்பாற்றினார், என்னை பள்ளிக்கு அழைத்து சென்றார், எனக்கு பாடம் கற்பித்தார் என்ற கற்பனையில் நாங்கள் வாழ்கிறோம். அப்போது கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியுமா? உண்மை என்ன, சத்தியம் என்னன்னு தெரியாமல், உண்மை என்ன, சத்தியம் என்னன்னு தெரியாமல் எங்களால் இந்த மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது, இந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ கற்பனையை நாங்கள் புரிந்து கொள்ளணுமா இருந்தால், கற்பனை எப்படி ஆரம்பமானது, மனதின் மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை அடையணுமா இருந்தால் மனம் எப்படி உருவானது என்பதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். அவர்தான் அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியிலிருந்து மீளும் வழிக்கு வருபவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். அப்போ இங்கே தான் வழி அவருக்கு திறக்கிறது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த வழிக்கு வரும் விதம் இங்கே தான் இருக்கிறது. ஆரம்ப நிலை இங்கே தான் இருக்கிறது. சத்திய தர்ம போதனையை கேட்கணும். சத்திய தர்ம போதனையை கேட்கும் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகருக்குத்தான் வழி திறக்கிறது. அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் விமர்சனம் செய்கிறார். சத்திய தர்மத்தை கேட்கிறார். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் தர்ம போதனையில் கேட்கிறார். கேட்டு நடைமுறையில் இதை ஒரு விமர்சனம் செய்து பார்க்கிறார். விமர்சனம் செய்து பார்க்கும்போது அம்மா என்பவர் வெளியில் இருக்கிறாரா? அம்மா என்பவர் வெளியில் அல்ல. பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை, அதற்குள் உஷ்ணமும் இருக்குது, குளிரும் இருக்குது. அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், ஒரு வடிவம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்கால் முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை, நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை. அப்போ இந்த சென்சர்களால் உள்நுழைந்ததைத்தான், இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சென்சர்களை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு அனுபவமும் இந்த உலகத்தில் இல்லை. கண்களுக்கு தெரிவதை வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம், காதுக்கு கேட்பதை வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம், மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம், நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே போல் இந்த உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சென்சர்களை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு அனுபவமும் இல்லை இந்த உலகத்தை பற்றின. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ சென்சருக்கு ஸ்பாக் ஆனது தான் வர்ணமும் கண்ணும் ஸ்பாக் ஆகுது. அப்போ இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. கண் என்பது கண்ணுக்கு தெரிவது. அப்போது எனக்கு தெரியுது, நான் நினைக்கிறேன். காதுக்கு கேட்பது எனக்கு கேட்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நினச்சிக்கிட்டு நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வெளியில் இருக்குது அப்படின்னு. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குன்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சென்சர்களை தவிர எங்களுக்கு வேறு எங்கேயாவது எந்த ஒரு அனுபவமும் இருக்குதா? இல்லை. கா மாட்டுக்கு உலகம் சிவப்பாக தான் தெரியுமா? அந்த கண்களுக்கு தெரிவது எல்லாமே சிவப்பாக இருக்குமா? அப்போ மாடுக்கு தெரிவது உண்மையா? கரப்பான் பூச்சிக்கு உலகம் சிவப்பாக தெரியுமா? அதுவும் அப்போ கரப்பான் பூச்சிக்கு தெரிகிற உலகம்தான் உண்மையா? இப்போ நாங்கள் கண்களுக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு, சிவப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெள்ளை ரோஜாவை பார்த்து இது சிவப்பு ரோஜான்னு சொன்னால் அது உண்மையா? இல்லை, எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ நாங்கள் மாயைக்குள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சென்சர்களை தவிர எந்த ஒரு அனுபவமும் இல்லை. கண்களுக்கு தெரிவதை தவிர, காதுக்கு கேட்பதை தவிர, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வதை தவிர வேறு எந்த ஒரு அனுபவமும் எங்களுக்கு இல்லை. இப்போ உலகத்தில் நிறைய ஜீவராசிகள் இருக்குது. அப்போ அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. அதுக்குள்ள சென்சர்களின் படி அது இயங்கும். அப்போ அந்த உணர்வுக்குள் தான் எல்லாமே இருக்கிறதுன்றது அந்த ஜீவன் உணரத் தொடங்கும். அப்போ அதே போல் அந்த மனிதனாக பிறந்த எங்களுக்கு இந்த 5 சென்சர்கள் இருக்கிறது. இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோமே தவிர அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. அப்போது நாங்கள் இருப்பது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு, அப்போது பிடிப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயைக்குள்ள, ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள. இப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள முடியும் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான். அப்போ தெரிந்து கொள்பவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். அப்போ அவருக்குத்தான் வழி திறக்கிறது. அப்போ அவர் போகும் வழியானது அனுசோத்தை அல்ல, அவர் போகும் வழியானது படிசோத்தை. அதாவது மனம் சொல்வதை உண்மையினை நம்பி அவர் போக மாட்டார். மனதின் பின் அவர் போக மாட்டார். எண்ணங்களின் பின் போக மாட்டார். அவர் ஒரு அடிமை அல்ல. அப்போது அடிமைத்தனத்திலிருந்து, மனதின் மாயிலிருந்து, கற்பனையிலிருந்து, கனவிலிருந்து விழித்து கொள்ளும் தன்மைக்கு, சத்தியத்தை புரிந்து கொண்ட தன்மைக்கு அவர் போகும் வழியானது படிசோத்தை ஆகிறது. அதாவது சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்பவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். அப்போ அவருக்கு வழி திறக்கிறது. அவர் போகும் வழியானது படிசோத்தை. அவர் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார். அவர் மனதின் பின் போக மாட்டார். அவர் எண்ணங்களை உண்மை என நம்பி போக மாட்டார். அவர் ஒரு அடிமை அல்ல. அவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர். அவர்தான் இந்த உலகத்தை வென்றவர், மரணத்தை வெல்பவர் அவர்தான். அப்போ அவர் போவது துன்பகரமான வழியில் அல்ல, துன்பத்தில் மீளும் வழியில். மனதின் பின் போய் மனதின் மாயைக்கு அகப்படும் வழியில் அல்ல அவர் போவது, மனதின் மீளும் வழியில் போகிறார். அப்போது மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த வழிக்கு வந்தவர் இந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் தான். அப்போ அவருக்கு அம்மா வெளியில் இருக்கிறாரா? அப்பா வெளியில் இருக்காரா? இல்லை, அது ஒரு எண்ணம் மட்டுமே. அம்மா என்றால் ஒரு எண்ணம், அது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை கையாள்பவர், நடைமுறையில் கையாள்பவர், அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக ஒவ்வொரு நொடியும் இவரால் இதை புரிந்து உணர முடியும். புரிந்து உணர்ந்தவர் சத்தியத்தை உணர்கிறார், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போது சத்தியத்தோடு இணைந்தவருக்கு அம்மா வெளியில் இருக்காரா? இல்லை. அப்பா வெளியில் இருக்காரா? இல்லை. அப்போது வெளியில் எதுவுமே எங்கேயுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருந்தோம். அப்போ நினைப்பிலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகுமா?
அவருக்கு உலகம் உண்மையாகாது. எல்லாமே கற்பனை, எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கும் எண்ணங்கள் உண்மையா? இல்லை. அவர் மனதில் மேலும் வழியில் பயணிக்கும் போது எண்ணங்களின் பின் போக மாட்டார். அப்போ எண்ணங்களின் பின் போகலனா அவர் மனம் சொல்வது உண்மையா? அப்போ அவருக்கு எண்ணங்கள் உண்மையா? அவருக்கு இல்லை. எண்ணங்கள் உண்மை கிடையாது, மனம் உண்மை கிடையாது. மனது என்பது மாயை, அது கற்பனை, அது ஃபேண்டசி. அப்போ மனதில் மீளும் வழியில் பயணம் செய்யும் இந்த ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் மனதில் மீள்கிறார், துன்பத்தில் மீள்கிறார், நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இவருக்கு தாய் தந்தையர் என்று எங்கேயாவது இருக்கிறாங்களா யாராவது? இல்லை, அப்படி ஒருத்தர் கிடையாது. அதெல்லாமே லௌகிகம், அதெல்லாமே இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதன் வாழும் சுபாவம். அது கர்ம பூமி. அப்போ அதில் உண்மை கிடையாது. கர்ம பூமி என்பது உண்மை கிடையாது. அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கையாளும் வரைக்கும், காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகராகிறார். அவர் படிசோத்தைக்கு வருகிறார். அப்போ அவர் போவது மனதின் மாயையில் அல்ல, மனதின் மீளும் வழிக்கு. அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ எங்கேயும் ஏதும் இருக்கா? அவருக்கு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களின் பின் அவர் போக மாட்டார். எண்ணங்களிலிருந்து மீளும் வழிக்கு வந்தவர் நடைமுறையில் இதை கையாள்கிறார். இது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாளுபவர். இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு சிலபஸ் அல்ல. இது இப்பொழுதே இந்த நொடியே இதை புரிந்து கொள்ளக்கூடியது. இது இறந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போவது கிடையாது. இது இந்த நொடியே புரிந்து கொள்ளக்கூடியது. சாந்திட்டிக்க தர்மம், பிரத்யக்ஷ தர்மம். இது உங்களால் இப்போவே இந்த நொடியே புரிந்து கொள்ள முடியும். இந்த நொடிக்குள் உங்களுக்கு இந்த சத்தியத்தை விழித்து கொள்ள முடியும். இந்த நொடியில் உங்களால் உணர முடியும் இந்த சத்தியத்தை. அப்போ அது இருப்பது முற்று முழுதாக சத்திய தர்ம போதனையில் தான் இருக்கிறது. அப்போ கல்யாண மிச்சவின் செய்தியில் தான் இந்த சம்பூர்ணமான இந்த வழி திறக்கிறது. ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் ஆகுபவருக்கு இவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது. அந்த வழி திறப்பது கல்யாண மிச்சவின் செய்தியில். கல்யாணமிச்ச சேவனைய சத்தர்ம ஸ்ரவணைய யோனிசோ மனசிக்காரைய தம்மானுதம்ம பிரதிபதாவ என்கிற இந்த வழிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது. கல்யாணமிச்ச சேவனை என்றால் சத்திய தர்மத்தை போதனை செய்யும் புத்த சுபாவத்தை அடைந்த கல்யாணமிச்சவின் சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும். கேட்பவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகராகிறார். அப்போ அவருக்கு ஒரு மனசிக்காரை இருக்கிறது. அப்போ அவர் சத்திய தர்மத்தை கேட்பவர், கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்பவர் யோனிசோ மனசிக்கார என்ற மனசிக்காரையில் அவர் ஈடுபடுகிறார். ஒரு விமர்சனம் செய்கிறார். அந்த விமர்சனத்தில் அவர் கையாளும் விமர்சித்து பார்க்கும்போது உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது மனதின் மாயை, எல்லாமே கற்பனை. அப்போ வெளியில் ஏதும் இல்லை, ஒன்றுமில்லை. அப்போ மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போது நடைமுறையில் கையாளுகிறார். அப்போ இதான் தம்மானு தம்ம பிரதிபதாவ. அப்போ நடைமுறையில் கையாளுகிறார். நடந்து போகும்போது நானா நடக்கிறேன்? இந்த சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. நான் கடைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், தேங்காய் வாங்கணும், சீனி வாங்கணும். அப்போது லிஸ்ட்டை ஒன்று போட்டுக்கிட்டு கடைக்கு போகிறேன். கடைக்கு போகிறேன், நானா நடந்து போகிறேன்? இல்லை, வழி இங்கே சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. கால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போகிறது என்பது நானாக போகிறேன்? இல்லை, இது ஒரு ரோபோ போல், இது ஒரு இயந்திரம் போல் இயங்குது. அப்போ எண்ணத்தின் பின் தான் நாங்கள் போகிறோம். அப்போ எண்ணத்துக்கு வேல்யூ இல்லை என்றால் மனதுக்கு பெருமதியும் அதற்குள்ள மதிப்பும் இல்லை என்றால், அப்போது இங்கே அந்த ராக தேச மோக என்ற கிண்ண என்கிற அந்த தீ இங்கே அணையப்படுகிறது. இந்த தீ அணையும் வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ கடைக்கு போகிற நான் இருக்கேனா? இல்லை, அது ஒரு சிஸ்டம், அது
ரோபோவை போல், ஒரு இயந்திரம் போல் இயங்குது. அப்போ இந்த இயந்திரத்துக்கு இயந்திரம் என்பது நானா? இல்லை. அப்போ இந்த பெசிக்கல் உடம்பு என்பது நானா? இல்லை. அப்படி ஒருத்தருக்கு கிடையாது. அப்போ எல்லா இடத்திலும் இந்த சத்தியத்தை அவர் காண்றாரு, கையாளுறாரு. அப்போது அரிசி என்றால் ஒரு எண்ணம், பருப்பு என்றால் ஒரு எண்ணம், தேங்காய் என்றால் ஒரு எண்ணம், சீனி என்றால் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள் வெளியில் இருக்கா? இல்லை, அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கும் எண்ணம் என்பது உண்மையா? இல்லை, அதுவும் உண்மை அல்ல. அப்போ எல்லா இடத்திலும் அவர் சத்தியத்தை தான் கையாள்றார், சத்தியத்தை காண்கிறார், சத்தியத்தை உணர்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும்போது எங்கேயாவது ஏதாவது அவருக்கு இருக்குதா? இல்லை, எங்கேயும் ஏதும் கிடையாது. எங்கேயும் ஏதும் கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இது நடைமுறை பக்கம் தான் முற்றுமுழுதாக இருக்கிறது. இது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நடைமுறை பக்கம் தான் முற்று முழுதாக இருக்கிறது. அப்போ நடைமுறையில் கையாள வேண்டிய பரம சத்தியம் இது, அதிகாம்பீரமான பரம சத்தியம் இது. பகவான் புத்தர் அவர்கள் போதித்த 2500 வருடங்களுக்கு முன்பு போதித்த அதிகாம்பீரமான பரம சத்தியம் இது. அப்போ சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை அறிந்து புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாண்டு, விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். அப்போது இந்த சத்திய தர்மத்தை கையாள்பவருக்கு தாய் தந்தையர் என்றும் எங்கேயும் ஏதும் ஒருத்தர் கிடையாது. அப்போது தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா என்ற தர்மத்தை காண்பவர், தர்மத்தை கையாள்பவர், தர்மத்தை உணர்ந்தவர், சத்தியத்தை உணர்ந்தவருக்கு தாய் தந்தையர் என்றும் எங்கேயும் ஒருத்தர் கிடையாது, எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும்போது அவருக்கு தாய் தந்தையர் என்றும் இங்கே இல்லை. தாய் தந்தையர் என்றால் அது ஒரு எண்ணம்தான். அப்போ எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, எண்ணங்களுக்கு மதிப்பில்லை என்றால் அப்போது தாய் தந்தையர் மீது கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். என்னை பெற்ற தாய், எனக்கு பாலூற்றிய தாய், என்னை தாளாட்டிய தாய், எனக்கு எல்லாமே செய்து கொடுத்த என் தாய் அப்படின்ற கற்பனையில் அவர் இல்லை. கற்பனை கதையிலிருந்து மீளும் வழிக்கு வந்தவர் இவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போது அவருக்கு உண்மையாக தாய் தந்தையர் வெளியில் இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில் சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு சத்தியத்தை உணர்ந்தபோது தாய் தந்தையர் என்பது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ இது சங்கித்தே நிப்பிதா, இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். புரிந்து கொண்டவருக்கு தாய் தந்தை உண்மையிலேயே வெளியில் இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை, அப்படி ஒன்று இல்லாமல் போகாது, அப்படி ஒன்று நடக்காது. இது உத்தேஜன தர்மம் அல்ல, இது ஒரு கட்டத்துக்கு போகும் ஒரு தர்மம் அல்ல. இது சாந்தித்திக தர்மம், இது புரிந்து கொள்ளக்கூடியது. இதை புரிந்து கொண்டு உணரக்கூடிய சத்தியம். அப்போ புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போ தாய் தந்தையர் வெளியில் இல்லாமல் போக மாட்டாங்க. அவருக்கு தாய் தந்தையர் வெளியில் இருப்பாங்க, வழக்கம் போல் இருப்பாங்க. அப்போ தாய் தந்தையருக்கு அவர் மகனாவோ மகளாவோ என்றைக்கும் போல் இருப்பாங்க. அப்போ அது இல்லாமல் போகாது, அது இல்லாமல் போகிற ஒன்று கிடையாது. அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடியது. இது சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. இதை புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து உணர்ந்தவருக்கு தாய் தந்தையர் வெளியில் வழக்கம் போல் இருப்பாங்க, தாய் தந்தையர். அப்போ தாய் தந்தையருக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வார், தாய் தந்தையரை பராமரிப்பார், தாய் தந்தையருக்கு சுகமில்லன்னு சொன்னால் மறந்தெடுத்து கொடுப்பார், அவருக்கு சாப்பாடுலேருந்து எல்லா வசதிகளையும் அவர் செய்து கொடுப்பார். தன்னுடைய கடமை எதுவோ அதை சரியாக செய்வார். தாய் தந்தையருக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக செய்வார். அதிலேருந்து அவர் மீள மாட்டார், அதிலேருந்து ஒதுங்கி கொள்ள மாட்டார். அவருடைய கடமை என்னவோ அதை எல்லாமே அவர் நிவர்த்தி செய்வார். ஆனால் இதை புரிந்து உணர்ந்ததன் பிறகு
சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு தாய் தந்தையர் என்றால் ஒரு எண்ணம், அது வெளியில் அல்ல, அது மனதில்தான். அப்போ மனதில் இருப்பதும் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போ உலகம் இல்லாமல் போகாது. எல்லாமே வழக்கம் போல இருக்கும். கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும். காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும். அதை கேட்காம போகாது. காதை மூடிக்கிட்டு இருக்க மாட்டார். சத்தியத்தை புரிந்து கொண்டவர் காதை மூடிக்கிட்டு இருக்க மாட்டார். காது வழக்கம் போல கேட்கும். கண்ணு வழக்கம் போல தெரியும். மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது எல்லாமே வழக்கம் போலத்தான் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றமே கிடையாது இதில். அப்போ மாற்றம் இல்லாத எல்லாம் வழக்கம் போலவே இருக்கும். ஆனால் அது வெளியில் அல்ல, மனதிலும் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அப்போ அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே அழியப்படுகிறது. பெருமதியும் மதிப்பும் அழிவது என்பது தான் அங்கே ராக தேச மோக என்ற இந்த ஆசை, கோபம், மாயை என்ற தீ அணைந்த சுபாவம். அப்போ பெருமதியும் மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ள தீ இங்கே அணையப்படுகிறது. தீ அணைந்ததன் பிறகு அந்த பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான மனநிலை, அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல இவருக்கு எந்த ஒரு துஷ்டியும் கிடையாது. பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கல தானே, எதுவுமே இருக்கல தானே. அப்போது அதே நிலைக்கு இவர் வருகிறார். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்வரமான தூய்மையான மனநிலையில் இருக்கிறார். அப்போ அவருக்கு துஷ்டி கிடையாது. அப்போது அவர்தான் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பவர். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அழகாக எவ்வளோ மென்மையாக எவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தைய எல்லாருமே தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க, சரியான ஆசைப்படுவாங்க குழந்தை மேலே. ஏன்னா அந்த குழந்தையின் மனசில் எதுவுமே இல்லை, தூய்மையான நிலை, பரிசுத்தமான நிலை என்பதனால். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவரும் அந்த நிலைக்கு வருகிறார், அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல. அப்போ பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல் அவருடைய மனதில் எதுவுமே இல்லைன்னா, மனதுக்குள்ள எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால், வேல்யூன்னு இல்லைன்னு சொன்னால், பெருமதி இல்லைன்னு சொன்னால், அப்போ அது எல்லாமே செயல் இழக்கப்படுகிறது. அப்போ எண்ணங்களுக்குள்ள வேல்யூ மதிப்பு எல்லாமே கீழே விழுந்ததன் பிறகு அதுக்குள்ள மதிப்பும் இல்லை, பெருமதியும் இல்லைன்னா அப்போ எல்லாமே செயல் இழக்கப்படுகிறது. வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே முற்று முழுதாக அணைந்ததன் பிறகு அப்போது அந்த குழந்தையை போல பிரபாஸ்பரமாகிறார், தூய்மை அடைகிறார், பரிசுத்த நிலையை அடைகிறார். இதான் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்துக்கள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் இதுதான் சத்தியம். அப்போது நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த அறியாமையில். அப்போ மனதின் மாயைக்குள்ள. அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அறியாமையிலிருந்து விடுதலை அடைகிறார், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார், கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கனவிலிருந்து விழித்து கொள்ளுகிறார். அப்போ அந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ அந்த குழந்தையைப் போல, பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல, அது அந்த குழந்தைக்கு இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ அப்படி ஒரு கிடையாது பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு. அப்போ இந்த நொடிக்குள் விழித்து கொள்பவருக்கு அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரமாக இருக்கிறார். அந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். ஏதம் சாந்தங் ஏதம் பிரணீதங் யதிதம் சப்ப சங்கார சமுதோ என்கிற இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அனைத்து எண்ணங்களும் சமநிலையை அடைந்ததன் பிறகு அதுக்குள்ள வேல்யூ ஒன்று கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை, அதுக்கு ஒரு பெருமதி இல்லைன்னு சொன்னால் அப்போது எண்ணங்கள் வருது போகுது, கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல, மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் அதுக்கு மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை. அப்போ எல்லாமே செயல் இழந்த நிலை தான், நிர்வாணம் அடைந்த நிலை. பகவான் புத்தர் சொன்ன பரிசுத்த நிலை இதுதான். அப்போது இதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடைந்த இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அவர் ரொம்ப எளிமையானவராக இருப்பார். அவர் அந்த
ஆடம்பரத்தில் அல்ல அவர் இருப்பார். இதில் ஆடம்பரம் எல்லாமே அழிந்து போய் எளிமையான தன்மைக்கு வந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த ஆரியர் இவர்தான். அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களும் நடைமுறையில் விமர்சித்து பார்த்து நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். கையாண்டு பார்த்து உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். அப்போ நீங்களும் புத்த சுபாவம் அடைவீங்க, உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. அப்போது உலகத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவருக்கு மரணம் ஒன்றும் கிடையாது. ஏன், உலகம் இருக்கும் வரை நாங்கள் அந்த உலகத்தில் பிறப்போம் இறப்போம். அப்போ இதுதான் கர்ம பூமி. அப்போ கர்ம பூமியிலிருந்து வென்றவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ உலகத்தை வெல்கிறார். உலகத்தை வென்றவருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு மரணமும் இல்லை. அப்போ இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம். அப்போ இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஒருத்தர் இருக்கிறாரா? ஒருத்தர் கிடையாது. அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறாரா? அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போது இங்கே இது தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது. தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா என்கிற தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது, தர்மத்தை தவிர. தர்மம் என்றால் என்ன? ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ தர்மமும் புத்தரும் இரண்டா? இல்லை. தர்மம் என்றால் புத்தர், புத்தர் என்றால் தர்மம். இது இரண்டும் ஒன்று தான். அப்போ இந்த சுபாவத்தை அடைந்தவருக்கு தாய் தந்தையர் என்று இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்களா? இல்லை, அப்படி ஒருத்தர் கிடையாது. அப்போது இதுதான் புத்த நிலை. இதுதான் உலகத்தை வென்ற மரணத்தை வென்ற அனுத்தர சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதுதான் சேது விமுக்தி, சித்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இதைத்தான். மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த போது இங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க, கேட்டு விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சமடைய இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.